எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மாமா கரெக்டா பேசிட்டேனா மாமா? சூப்பர்மா. ஆதி இருந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவானோ அதே மாதிரி ஒரு கரஸ்பாண்டா நீயும் அந்த ப்ராப்ளத்தை சூப்பரா சால்வ் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு ஸ்கூலை பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதானே எனக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இது நித்யா தானா? இப்ப வரையும் நம்ப முடியலையே. ஏன் கேக்குறேனாமா, நம்ம ஸ்கூலை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஓகே, ஆதி வந்து உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பத்தி இவ்ளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல சில ஸ்கீம்ஸ் இல்லவே இல்ல, பட் அத கூட அவங்க கேட்டதுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண. நீ அந்த இடத்துல அது எங்க ஸ்கூல்ல இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு கரஸ்பாண்டா ஆதி எப்படி பதில் சொல்வானோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா பதில் சொன்ன. இந்த ஸ்கூல்ல நிர்வாகம் பண்ணவங்க கூட இவ்ளோ கிளியரா சொல்லுவாங்களான்னு தெரியல. உனக்கு எப்படிமா இவ்ளோ கிளியரா தெரியும்? மாமா அது நான் கோர்ஸ் பண்ணேன் மாமா. என்னம்மா சொல்ற? கோர்ஸா? ம் ஆமா மாமா. நம்ம வீட்டில் அனிதா அக்காக்கும் அனு அக்காக்கும் மட்டும்தான் தெரியும். அனிதா அக்கா தான் அந்த கோர்ஸ்லலாம் என்னை ஜாயின் பண்ண விட்டாங்க. நான் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். மார்னிங் ஒரு கிளாஸும் ஆஃப்டர்நூன் ஒரு கிளாஸும் இருக்கும் மாமா. அதில் நம்ம ஸ்கூலை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிறது ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணேன். அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் மாமா. அதனால தான் அவங்க கேட்குறப்போ டக்குன்னு என்னால் இங்கிலீஷில் சொல்ல முடிஞ்சது. வாவ் வாவ், சூப்பர் நித்யா, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். ஆனா அனிதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நீ ஏதோ கோர்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன்னு. பட் அதை பத்தி நான் எதுவும் டீட்டெயிலா கேட்கல. இப்பதானே தெரியுது. சூப்பர் நித்யா. நித்யா, என்னம்மா சொல்ற? கோர்ஸ்லாம் கத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, நீ பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கதா சொல்ற. ஆனா நீ ஸ்கூலிங் மட்டும்தான் பண்ணிருக்க, காலேஜ்க்குலாம் போனது இல்லைன்னு ஆதி சொன்னான். அண்ணா அது நான் கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணேண்ணா. அது எங்க அப்பாவுக்கு தெரியாது. அது என்னன்னா, நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சா, அதனால அண்ணா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க, ஆனா காலேஜ்க்குலாம் போக முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் போட்டா சொன்னாங்க. ஆனா நான் காலேஜ்க்குலாம் போனது இல்லைண்ணா. எக்ஸாம் எழுதுறப்ப மட்டும் போய் அண்ணா கூட 1 வீக் ஸ்டே பண்ணுவேன். அப்போ அண்ணா கூட்டிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு கூட்டிட்டு வரும். அப்போ எக்ஸாம் எழுதுனதுதான்ண்ணா. என்னது? என்னம்மா சொல்ற? நீ அப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிருக்கியா? ஆமாண்ணா. ஆ, நித்யா, இத பத்தி ஆதிக்கு இல்லண்ணா, அவருக்கு எதுவும் தெரியாது. என்னது? அது அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலண்ணா. நாங்க எப்பவும் அதை பத்தி பேசினதே இல்லையா. சரி, அவருக்கு தெரியாம தான் இந்த கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்னு ஒரு ஆசையா வெயிட் பண்ணேண்ணா. ஆனா அதுக்குள்ள இப்படிலாம். இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்ளோ சாதாரணமா இந்த பொண்ணு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இவ்ளோ ஒரு திறமையா? ஆமா நித்யா, எப்படிமா? எப்பவும் இவ்ளோ தைரியமா பேச மாட்டியே, ஆனா இன்னைக்கு எப்படி திடீர்னு இவ்ளோ தைரியம்? அண்ணா, அதுக்கு காரணம் அக்காவும் மாமாவும் தான். என்னம்மா சொல்ற? புரியல. அது ஒன்னும் இல்ல அருண். நேத்து நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனியா, அதுக்கப்புறம் நானும் அனிதாவும் அவகிட்ட பேசணும். என்னாச்சுன்னா, என்னக்கா? என்ன மாமா? ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? அது வந்துமா, இங்க பாருமா நித்யா, நீ ஆதியோட பொண்டாட்டி. ம் ஆமா மாமா. இப்போ அருண் வீட்டுக்கு வந்திருந்தான்ல, ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம்மா. அது என்னன்னா, என்ன மாமா சொல்றீங்க? ம் ஆமாமா. அதனால அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஆதிக்கிட்ட கொண்டு போகாம கண்டிப்பா சால்வ் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா அவனுக்கு ப்ராப்ளம்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுது மாமா. அவருக்கு இத பத்தி தெரியக்கூடாது. டாக்டர் அவர் அதிர்ச்சி ஆகுற மாதிரி எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நித்யா. நாங்க இப்ப யாரும் ஆதிக்கிட்ட சொல்ல போறது இல்ல. ஆனா உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும். என்ன மாமா சொல்றீங்க? ஹெல்ப்பா? நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க இருங்க, நான் நித்யா கிட்ட பேசுறேன். ம் இங்க பாரு நித்யா, இப்ப எதுக்கு பதட்டப்படுற? இல்லக்கா, நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் பண்ணணும். நானா?
ஆமா, ஆல்ரெடி ஆதி உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல எல்லா சைனிங் அத்தாரிட்டி அண்ட் எல்லா விஷயத்திலயும் டெசிஷன் எடுக்கிற உரிமை உனக்கு தானே இருக்குன்னு அவர் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினாரு, ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லையே. ஏன்னா அஃபிஷியலி இப்போ ஆதி உன்கிட்ட தான் எல்லா சைனிங் அத்தாரிட்டிக்கும் கொடுத்துருக்காரு. இப்போ அவரால் ரெகுலரா ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸோ இந்த டைம்ல நீ தான் இந்த ஸ்கூலை மேனேஜ் பண்ணணும். எனக்கு தெரியாது நித்யா, நாளைக்கு நடக்கிற மீட்டிங்கை நீ தான் அட்டென்ட் பண்ணணும். அக்கா, நான் எப்படி? என்னால எப்படிக்கா? இப்ப எதுக்கு நித்யா பயப்படுற? இங்க பார், நீ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்க, அத நாளைக்கு ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போற. அவ்வளவுதான். நீ கத்துக்கிட்ட விஷயத்த நாளைக்கு அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. உன்னால முடியும் நித்யா. இங்க பார், இந்த இடத்துல ஆதி இருந்து ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவாரோ அவரோட இடத்துல இருந்து அவரோட வைஃபா நீ அந்த பிரச்சனையை நாளைக்கு சால்வ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இப்போ அஃபிஷியலா நீ தான் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்ல நித்யா, நீ தேவையில்லாம பயப்படவே தேவையில்ல. பிகாஸ் நீ அங்க தனியா இருக்க போறதில்ல. அருண் அண்ணா அங்கதான் இருக்க போறாரு. அது மட்டும் இல்ல, கார்த்திக் மாமாவும் நாளைக்கு அங்கதான் வர போறாரு. அதனால நீ ஏதாச்சும் தப்பு பண்ற மாதிரி இருந்தா நடுவுல அவங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க. நீ எதையும் பயப்படாம தைரியமா அவங்க கேக்குற கேள்விக்கு உனக்கு என்ன தோணுதோ பதில் சொல்லு. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஸ்கூலை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். அதனால அவங்க நம்ம ஸ்கூல் ரிலேட்டடா மட்டும்தான் கேட்பாங்க. உன்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் நித்யா. ஆனா எந்த இடத்துலயும் நீ பயப்படுற மாதிரியோ நடுக்கமாவோ இல்ல தயக்கத்தோடையும் எந்த ஆன்சரையும் சொல்லக்கூடாது. தைரியமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போல்டா தான் பதில் சொல்லணும். சப்போஸ் இப்போ உனக்கு ஏதாச்சும் பத்தி தெரியலனா அதையும் நீ போல்டா தான் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற நம்பிக்கை வரும். நீ சொல்ற பதில் அவங்க நோட் பண்ண மாட்டாங்க நித்யா. நீ ஆன்சர் பண்றது எவ்வளவு தைரியத்தோட எவ்வளவு தெளிவா ஒரு கரஸ்பாண்டன்ட் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. ஆதி எந்த இடத்துலயும் அவமானப்படக்கூடாது, தலகுனிய கூடாதுன்னு நீ நினைக்கிறதானே? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? அவருக்கு எந்த இடத்துலயும் சின்னதா கூட அவமானம் வரக்கூடாதுக்கா. எப்பவும் அவர் கெத்தாதான் இருக்கணும். அப்போ நீ இத பண்ணிதான் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆதி இருந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவாரோ அதே தைரியத்தோட ஆதி மாதிரி அதே திமிரோட நீ பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீ போறப்ப உன்னோட கோர்ஸ் சர்டிபிகேட்டும் கொண்டு போ. கண்டிப்பா அதை கேட்பாங்க. என்ன கோர்ஸா? என்ன சொல்ற? ஆமாங்க, நித்யா பிஏ எக்கனாமிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்சிருக்கா. ஆனா நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாது. அவ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவளாவே எல்லார்கிட்டயும் சொல்றேன்னு சொன்னனாலதான் நான் இத பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்லல. ஆமா மாமா, நான் தான் அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா நான் என்னதான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அது நான் காலேஜ்ல போயெல்லாம் பண்ணல மாமா. கரஸ்பாண்டன்ஸ்ல வீட்ல இருந்து தான் பண்ணேன். அது அப்பாக்கு இப்ப வரையும் தெரியாது. அண்ணா தான் படிக்க வச்சாங்க. எக்ஸாமுக்கு மட்டும் அண்ணா கூட போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன். மற்றபடி வீட்ல அப்பாக்கு தெரியாது மாமா. அதான். ஆ சரிம்மா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வரப்போ அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்துரு. ஆனா மாமா, அது கரஸ்பாண்டன்ஸ்ல தானே பண்ணிருக்கேன். அதுக்கு வேல்யூ இருக்காதுல்ல மாமா? என்னம்மா நீ இவ்வளோ நாளா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைச்சா சொல்லாம இருந்த? இங்க பார், நீ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்க. அது காலேஜ் போய் பண்ணா என்ன, வீட்ல இருந்து பண்ணா என்ன, உன்னோட எஃபர்ட் போட்டு படிச்சுதானே அந்த கோர்ஸ்ல பண்ணிருக்க. எக்ஸாமும் நீ படிச்சுதானே எழுதியிருக்க. அப்புறம் எதுக்கும் பயப்படுற? ஒன்றும் இல்லை. நீ இதுக்காக வெளியே ஒன்றும் போய் வேலை பார்க்க போறது இல்லையே. வெளியே போனாதான் நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா அதுக்கு நாங்க வேலைக்கு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அப்படி எங்கேயும் போக போறது இல்லையே. எங்க எல்லாரையும் பொறுத்தவரையும் எங்க நித்யாவும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கா, அவ்வளவுதான். புரியுதா? நாளைக்கு அந்த சர்டிபிகேட்டோட வா, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க மாமா. திரும்பவும் சொல்றேம்மா, நீ பயப்படாத. நாளைக்கு நாங்களும் அங்கதான் இருப்போம். அது மட்டும் இல்ல, நீ தைரியமா தெளிவா ஆன்சர் பண்ணாவே போதும். சரிங்க மாமா. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? சூப்பர்மா நித்யா. உண்மையாவே ஆதி மாதிரி நல்ல போல்டா தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்க. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். இல்லண்ணா, இப்ப அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும்ண்ணா, அதுக்கப்புறம். சரிம்மா, ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த அவன்கிட்ட நான் சொல்லாம இருக்க போறது இல்லப்பா. எவ்வளவு பெரிய விஷயம். அண்ணா,
பயப்படாதம்மா, இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் முழுசா குணமாகட்டும், அப்புறம் சொல்றேன். நானே அவர்கிட்ட சொல்லிடுவேண்ணா. சரி சரி. அப்புறம் மாமா, வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? எதுவும் இல்லை தானே? அவரை வீட்டில் தனியா இருப்பாருல்ல மாமா. நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிம்மா நித்யா, சும்மா பேசிக்கான வேலை தான். சிலது மட்டும் செக் பண்ணணும். நானும் அருணும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். நீ கிளம்புமா. சரிங்க மாமா. இருமா, நம்ம கார்லயே போவியாம். டிரைவரை சொல்லி நான் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். இல்ல மாமா, பரவாயில்ல. அட என்னம்மா நித்யா, நான் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இல்லனா நானே கூட நான் வீட்ல டிராப் பண்ணிடுவேன். ஆனா இப்ப நான் கிளம்பி வர முடியாது பத்தியா. அதனாலதான் உன்னை டிரைவரை கூட்டிட்டு போக சொல்றேன். உன்னை தனியா போய் நாங்க அனுப்பிடுவோமா? சரிங்க மாமா. மேடம். யோ யூ இடியட், இன்னொரு முறை மேடம்னு சொன்ன பல்ல பேத்துருவேன் பாரு. உங்ககிட்ட கொடுத்தது ஒரு வேலை, அந்த வேலையை கூட உங்களால சரியா பண்ண முடியாதுல. கை நீட்டி காசு வாங்குறப்ப மட்டும் நல்லா இனிச்சதா? வேலையை முடிச்சு கொடுறானா அது முடிக்க முடியல உன்னால. மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் மேடம் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆதி வரமாட்டான், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது, பெருசா ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் மேடம் இருந்தேன். நினைச்சுக்கிட்டே இரு, அது மட்டும் தானே உன்னால முடியும். ஏற்கனவே அவன் அந்த ஆக்சிடென்ட்ல பொழைக்க மாட்டான், செத்து தொலைவான்னு நினைச்சேன். ஆனா அவனை எப்படியோ பொழைக்க வச்சு குத்துக்கல்லு மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. சரி, அவனுக்கு மண்டையில பிரச்சனை, அதனால ஷாக்கான விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்னு இப்ப இந்த பிரச்சனையை எடுத்து விட்டோம்னா அவனுக்கு உண்மை தெரிய வரும். இதனால பெரிய ப்ராப்ளம் வரும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இல்லாம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு வந்து எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. என்ன மேடம் சொல்றீங்க? அப்போ நீங்க தான் ஆக்சிடென்ட்? ஆமாடா, நான் தான் பண்ணேன். அவனை போட்டு தள்ளணும்னு ஆளை ஏற்பாடு பண்ணி அவனை லாரி விட்டு ஏத்த வச்சது நான் தான். என்ன மேடம் சொல்றீங்க? அவருக்கு ஆக்சிடென்ட்? ஆமா, ஊர் உலகத்தை பொறுத்த வரையும் அவனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒருத்தனுக்கு கூட தெரியாதுடா. நான் யாரை ஏற்பாடு பண்ணனோ அவனுங்களுக்கு கூட அந்த ஆக்சிடென்ட் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியாது. இங்க பார், ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றேன்னு இத போய் இப்ப போலீஸ்ல சொல்லி ஏதாச்சும் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு. இல்லன்னு வெய், அவனை ஆக்சிடென்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு நீலாம் ஒரு மேட்ரே இல்ல. உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன இவ இவ்வளவு வில்லத்தனமா இருக்கா? எம்மாடி, நமக்கு எதுக்கு வம்பு? என்னடா? ஒன்னும் இல்ல மேடம். நான் எதுக்கு மேடம் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? எனக்கு என்ன மேடம் வந்துச்சு? எனக்கும் அதுலயும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். அது அந்த லிமிட்டோட இருந்தினா நீ தப்பிச்சுக்கலாம். நான் இன்னைக்கே அந்த ஸ்கூலை மூடிடுவாங்க, இல்ல அந்த ஆதிக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு நினைச்சேன். கடைசியில ரெண்டுமே நடக்காம அந்த நித்யா எப்படிரா? மேடம், அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்னம்மா பேசுது தெரியுமா? உண்மையா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஊமை மாதிரி இருக்கு. ஆனா கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். பேசு, இது மட்டும் நல்லா வக்கனையா பேசு. அவ பேசுறப்ப பாத்துக்கிட்டு ஆனு வாயை திறந்துட்டு இருந்தியா? அவ பேசுறதுல ஏதாச்சும் குறுக்கு கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை அங்க பெருசு பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மண்டைய ஆட்டிட்டு தானே வந்திருக்க. போ, கிளம்புடா. இதுக்கப்புறம் இந்த மூஞ்சிலே முழிச்சிடாத. உன்னெல்லாம் பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. மேடம், பேலன்ஸ் பேமெண்ட். ஒடேய், நீ உனக்கு கொடுத்த காசே அங்க தண்டம்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல பேலன்ஸ் பேமெண்ட் வேற. ஒழுங்கா கிளம்பிடு, இல்ல எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொண்டாலும் கொன்னுருவேன். அம்மா, நமக்கு எதுக்குடா வம்பி? சரியான ராட்சசியா இருக்கா. சி, எப்படி இப்படி ஒரு பொம்பளை இருக்க முடியும்? எப்பாடி அவரை ஆளை வச்சு தூக்குனதே இவதானா? அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும்பா. நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஓ காட், என்ன பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கல. இதுக்கப்புறமும் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏ நித்யா, என் மேலைய கைய வச்சில்லடி, உன்னை அவள வைக்காம விட மாட்டேன்டி. என்கிட்டே சவால் விட்டல, அந்த சவால்ல ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இதுக்கப்புறமும் பாருடி, என்ன பண்றேன்னு பாரு.
என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? என்னங்க கிண்டல் பண்றீங்க? என்ன போய் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அடியே, கிண்டல் பண்றேனா? நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ தானே போயிருக்க, அதான் சொல்றேன். இருந்தாலும் எல்லாம் நீங்க வர வரையும் தான். நீங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? என்ன நித்யா, நானும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீயும் ரெகுலரா வரணும், சரியா? இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோ. இங்க இன்னைக்கு உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நித்யா? நான் எத்தனை நாள் உனக்கு ஸ்கூலுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் வந்து ஒரு ஆஃப் டே இருந்துட்டு வந்துருவேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் இடத்துல இருந்து எல்லாமே நீ பாத்திருப்பல்ல. ஆ, என்ன கேக்குறீங்க? புரியல. என்ன பாத்திருப்பேன்? என்ன நித்யா, ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கேன். அதான் அருண் ஃபோன் பண்ணி வர சொன்னான் தானே உன்னை போயிட்டு வர சொன்னேன். அப்புறம் ஆமாங்க. ரொம்ப நாளா உங்களாலையும் ஸ்கூலுக்கு போக முடியலல்ல, அதனாலதான் அண்ணா சும்மா வந்து ஒரு ஹாஃப் டே மட்டும் இருந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டாராம். ஆமா நித்யா, எனக்கு தான் தெரியுமே. அது எல்லாம் சொல்லி தான் அவன் கூப்பிட்டான். அப்புறம் ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் போகாமே இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நீ டெய்லி ஒரு ஆஃப் டேச்சா ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு. நீ தான் கேட்க மாட்டேன்ற. ம், அது பாத்தியா? இங்க பாரு நித்யா, இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு வர வரையும் அட்லீஸ்ட் வீக்லி 3 டைம்ஸ் ஆச்சும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆஃப் டே இருந்துட்டு வா, சரியா? நல்லா இருக்காதுமா, அது நம்ம ஸ்கூல், நாம தானே பாத்துக்கணும். நீ எல்லாமே கத்துக்கணும். நீ அதை பத்திலாம் பயப்பட வேண்டாம். அங்க அருண் இருக்கான், உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் அவன் சொல்லி கொடுப்பான். அவன் சில ஃபைல்ஸ்ல ஏதாச்சும் சைன் பண்ண சொன்னானா நீ பண்ண போற, அவ்வளவுதானே. அதனால எதுவும் பயப்படாத. ம். ஆமாங்க. அண்ணா சொன்னாரு டீச்சர்ஸ்க்கெல்லாம் மீட்டிங் வச்சு 1 மந்த்துக்கு மேல ஆச்சாம். ஸோ கரஸ்பாண்டன்ட் மீட்டிங் வைக்கணும் போல. அதனால நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் நீ வாமா, ஒரு சின்னதா மீட்டிங் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா நித்யா, எப்பயுமே வீக்லி அருண் பிரின்சிபல் மீட்டிங் வைப்பான். பட் நான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே பர்சனலாவும் பேசுவேன், அஃபிஷியலாவும் பேசுவேன். பிகாஸ் நம்ம ஸ்கூல்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும்ல. அதனால இப்போ 1 மந்த்தா அவன் கண்டக்ட் பண்ணல போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நெக்ஸ்ட் வீக்ல 1 டே போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட இப்ப பேசுற மாதிரி பொறுமையா பேசு. அவங்க ஏதாச்சும் அஃபிஷியலா சொன்னாங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம், சரியா? அதை பத்திலாம் பயப்படாத, நீ கண்டிப்பா போய் அட்டென்ட் பண்ணு. சரிங்க. சரி, சாப்பிட்டீங்களா? அத்தை என்ன கொடுத்தாங்க? அம்மாடி, எங்க அம்மாவை எப்படி பயப்படுத்தி வச்சிருக்க நீ? என்னங்க? அப்புறம் என்னம்மா, எங்க அம்மா எனக்கு ஜூஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப எனக்கு ஜூஸ் வேண்டான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டாங்க. டேய், நீ மட்டும் ஜூஸ் குடிக்கலனா நித்யா வந்து என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், உனக்கு டைம்க்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனியா? ஆமா, நீங்க தான் எதுவுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன்றீங்கல்ல, அதான். ஆனா நான் ஆர்டர்லாம் பண்ணல. நீ ஆர்டர்லாம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா நித்யா? நீ என்ன நல்லா பாத்துக்கிறியா, என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கியா? ஆமா, நான் தானே உங்க மேல அக்கறையா இருப்பேன். சரிதான். ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ம், கேளு. உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? என்ன நித்யா, எப்படி ஒரு கேள்வி கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? அதெல்லாம் எப்படிமா வார்த்தையால சொல்றது? வார்த்தையால சொல்ல முடியாத அளவு எனக்கு என் பொண்டாட்டிய பிடிக்கும். இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே விண்ணோடும் என்னாச்சு திடீர்னு இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி? எப்பவும் நித்யா இதெல்லாம் கேட்டது இல்லையே. ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஓ, ஓகே ஓகே. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஐ லவ் யூ நித்யா. இதை உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நான் முழுசா குணமாகி வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட என் மனசுல இருக்க காதல கண்டிப்பா சொல்லுவேன். நீ நடந்துக்கிறதுலே எனக்கு தெரியுது நித்யா, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அப்போ இனிமே உன்கிட்ட என் காதல சொல்றதுக்கு எனக்கு தயக்கமே இருக்காது. ஏன்னா இத்தனை நாள் நான் என் காதல சொன்னா நீ என்ன சொல்லுவியோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஆனா உன் மனசுலயும் நான் இருக்கேன்னு நீ நடந்துக்கிறதுலே எனக்கு தெரியுது. அப்போ என் மனசுல இருக்கிறத கண்டிப்பா நான் குணமானதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். ம் ஒன்னும் இல்ல. பாரா, என்ன ஒரு அதிசயம், இன்னைக்கு பொண்டாட்டி நான் கேட்காம கொடுத்துட்டா. சும்மா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன். இதே மாதிரி அடிக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ணாம கொடுத்தா நல்லா இருக்குமே. ஓ, சாருக்கு அந்த ஆசைலாம் இருக்கா? ஆனா ஆனா ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க படுத்து தூங்குங்க. அப்போ ஏதோ நினைச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூங்குங்க. யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்த